அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நானும் உன் புருஷனும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். நான் ஃபோன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் கட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ன உடனே அப்புறம் நான் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து கருவும் கலைஞ்சிருச்சுன்னும் போது அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சொல்கிறான், புருஷனை ரொம்ப நல்லவன் நினைக்காத, பல தடவை என் கூட ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸில் இருந்திருக்கான்னு உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஊரில் இருக்கவங்களாம் இந்த பொண்ணை பற்றி சொல்கிறாங்க, இவ வந்து ஆல்ரெடி நிறைய பசங்களோட சுற்றிருக்கா, இந்த மாதிரி அவருக்கு நிறையா நடந்திருக்கு, இதெல்லாம் சப்ப மேட்டுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு சொன்னதை நினச்சி அப்புறம் நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அதெல்லாம் எதுவும் நடக்காது, மாப்பிள்ளை சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வெளில வந்துடுவார்னு சொல்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தம்பி பொண்டாட்டி சொல்கிறா, இவ வந்து சரியாக குழந்தையெல்லாம் வளர்க்க மாட்டா, இவளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆனது நல்லதுதான் சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு கருக்குலைஞ்ச விஷயம் அப்புறம் எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு நேற்று நைட்டே இறந்துட்டா, 2 தடவை அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை வக்கீல் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு 5 நாளில் உங்கள் புருஷனை பெயில் எடுக்கலான்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவங்களால தாங்கிக்கவே முடியல. தான் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு தான் புருஷன் இந்த மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கிட்டான் போல இருக்குன்னு சந்தேகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன பொண்ணு வீட்டில் இவர் மேலே கேஸ் கொடுக்காதனால ஈஸியாக பெயில் கிடச்சிருது. அவரை வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க.